ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்றத கொஞ்சம் பார்த்துருவோம். ஓகேவா? நேற்று நம்ம சொல்லியிருந்தது என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் ஒரு இன்டிசிஷன் மூமெண்ட்டில் மார்க்கெட் நிற்கிறாங்க, மார்க்கெட்டை எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். சரி, சப்போஸ் நம்மளுக்கு அப்சைடில் போகிற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த பாக்ஸ் தியரி கான்செப்ட் படி 26,250 அது வரைக்கும் போகணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். கீழே டவுன் சைடில் அதே போல் இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். கண்டினியூ பேட்டர்னில் ஓப்பன் பண்ணாலும் நம்மளுக்கு கீழே 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா கீழே வருவாங்க, இல்லைன்னா கேப் டவுன் நடந்து அங்கேருந்து டவுன் சைடில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஏன்னா நாளைக்கு எப்படி வேணாலும் மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். ஏன்னா நேற்று ஒரு இன்டிசிஷன் மூமெண்ட்டில் மார்க்கெட் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க அப்படின்றத கிளியராக சொல்லியிருந்தோம். ஓகேவா? இது சொன்னதுக்கான ரீசன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை. நேற்று நீங்கள் நம்ம முடித்ததுலேருந்து கீழே ஒரு 25,850 நம்ம சொல்லியிருந்தோம். அது வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்து வச்சுருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஒரு 217 பாயிண்ட் வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தது அந்த 178 பாயிண்ட். ஓகேவா? 89 டபுளாக போட்டோம்னா 178 பாயிண்ட் வரும். ஓகேவா? அந்த 178ஓட இந்த பாக்ஸ் தியரி கான்செப்ட் படி அங்கிட்ட ஒரு 30 பாயிண்ட்டை சேர்த்து கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருதோ அவ்வளோதான். அந்த பாயிண்ட்டை தான் நான் அப்படியே உங்களுக்கு கீழே சொல்லியிருந்தேன். ஏன்னா மார்க்கெட்டு நாளைக்கு எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு முன்கூட்டியே நம்ம கீழே லெவல்ஸ் இதை சொல்லிட்டேன். ஓகேவா? இந்த லெவல்ஸ் கீழே 850ன்றது நம்ம நேற்று தான் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். 850 நம்மளுக்கு கீழே லெவல்ஸ் இருக்குது. அதை கண்டிப்பாக கிளியர் பண்ணுவாங்க அப்படின்றத நேற்று நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் எந்த அளவுக்கு நம்மளுக்கு இதில் ஒர்க் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் புரியும். நீங்கள் இன்றைக்கி ஸ்கேல் வச்சு அளந்து பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். அது ஒரு 185 கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 185 கொடுத்துருந்தாங்க. அது கரெக்டாக பார்த்தீங்கனாலே தெரியும். ஆக்சுவலாக நம்ம நேற்று சொல்லியிருந்தது மேலே அந்த இதுலேருந்து நம்ம அளந்து சொல்லியிருந்தோம். நேற்று முடித்ததுலேருந்து அளந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு கேப் டவுன் ஆகிருக்கனால காலையிலேயே நம்ம அங்கேருந்து இந்த லெவலுக்கு வந்தால் எவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம போட்டு பார்த்தோம். கரெக்டாக நம்ம லெவல் எந்த அளவுக்கு சொன்னோமோ அதே லெவலில் தான் வந்திருந்தாங்க. கரெக்டாக ஒரு 178 வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இந்த 850க்கு ஆமாம் 850க்கு போட்டு காமிச்சிட்டேன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க, கிளியர் ஆகிடுவீங்க. $886. ஆமாம், கரெக்டாக 886க்கு இன்றைக்கி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. 78.80 அதில் ஒரு 8 பாயிண்ட். அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆல்ரெடி நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். இந்த 8 பாயிண்ட்டு 10 பாயிண்ட்டு 20 பாயிண்ட் வரைக்கும் நம்ம கணக்கில் சேர்த்துக்க மாட்டோம். அது அவங்க எப்படி வேணால் மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தோம். ஓகேவா? சேம் கான்செப்ட் தான். ஆல்ரெடி முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதே கான்செப்ட் படி தான் இன்றைக்கி நம்மளுக்கு மார்க்கெட் நடந்திருக்குது. ஓகே, நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன நடக்கலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை. நாளைக்கு நமக்கு கீழே டவுன் சைடில் ஆல்ரெடி நம்ம முன்னாடி சொன்ன லெவல் தான் நினைக்கிறேன். ஆமாம், முன்னாடியே சொன்ன லெவல் தான். போன வாரத்தில் நம்ம சொன்ன லெவல் கிளியர் பண்ணலாம் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? போன வாரம் ஃப்ரைடே நம்மளுக்கு அந்த லெவல் இன்னமும் கிளியர் பண்ணாமல் தான் இருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ ஞாபகம் வந்துருச்சு. ஃப்ரைடே நம்மளுக்கு 200 கீழே இருக்குது. அதை தாண்டினாங்கன்னா 650க்கு கீழே நம்மளுக்கு லெவல் இருக்குது. அந்த லெவல் நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் நம்மளுக்கு நம்மளோட அனாலிசிஸ் படி நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா கீழே டவுன் சைடில் இறங்கி வரணும். அதுவும் எப்படின்னா கேப் டவுன் ஆகணும். கேப் டவுன் ஆகி டவுன் சைடில் இறங்கி வரணும். ஓகேவா? நீங்கள் ஸ்கேல் வச்சு வேணால் இன்றைக்கி அளந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அதுவே உங்களுக்கு ஒரு கிளியரான புரிதல் கிடைக்கும். முடிச்சதுலேருந்து அப்படியே 200 கொண்டு வாங்க.
கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான புரிதல் கிடைக்கும். 190 வருதா? அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, கேப் டவுன் ஆவாங்க அப்படின்ற சொல்கிறேன்னா. ஏன்னா நமக்கு 700 இருக்குது, 650 இருக்குது அப்படின்றத நான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த 650க்கும் வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு கிளியரான விஷயம் புரியும். 240 வருதா? நம்ம சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியுதா? நம்ம பாக்ஸ் சரி கான்செப்ட் இப்படி அந்த பாக்ஸோட லெவலையும் அந்த 50% அந்த டச் பண்ணாமல் இருக்காங்களா, அதோட லெவலையும் இதில் கொண்டு வந்துட்டாங்களா. அப்போ நம்ம அதுக்கும் 700க்கும் வச்சு பார்த்தாலும் அதே கான்செப்ட் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. 178ன்றது ஒர்க் ஆகுது. அப்போ இதுக்கும் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. 650க்கும் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. உங்களுக்கு கிளியராக புரியுதா நான் எந்த அளவு சொல்கிறேன்றது? அப்போ நாளைக்கு மார்க்கெட் என்ன ப்ரோ நடக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு டவுன் சைடில் கேப் டவுன் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. கேப் டவுன் ஆகி அங்கேருந்து நம்மளுக்கு மார்க்கெட்டை கீழே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு கீழே லெவல்ஸ் 25,700 இதுதான் நம்மளோட லெவல். ஏன்னா நாளைக்கு ப்ராஃபிட் புக்கிங் டே. அதனால் கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க. ஓகேவா? சப்போஸ் நாளைக்கு ஒரு அப்சைடில் லெவல் கொடுக்குறாங்கனாலும் கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா மேனிப்புலேட் பண்ணுவாங்க, கண்டிப்பான முறையில் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் நீங்கள் அப்சைடில் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் எடுக்கணும். ஓகேவா? சப்போஸ் அப்படியே அவங்க அப்சைடில் போகிற மாதிரி இருந்தாலுமே எது வரைக்கும் ப்ரோ போவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட பாக்ஸ் தியரி கான்செப்ட் படி தான் இந்த பாக்ஸோட 50%, ஓகேவா, சாரி 50% சொல்கிறேன், பாக்ஸோட பாட்டம் இந்த 26,000 அது வரைக்கும் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருப்பியும் அங்கேருந்து டவுன் சைடில் கீழே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நாளைக்கு ட்ரேட் எடுங்க. யாரும் அவசரப்பட்டு போய் ட்ரேட் எடுத்துறாங்க. 5 மினிட்ஸ் கேண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பாருங்கள் நாளைக்கு. ஓகேவா? நாளைக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். நாளைக்கு ஒரு வேளை கேப் அப் ஆனாங்கன்னா, ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப் ஆனாங்கன்னா அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 100 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப் ஆகணும். கிளியராக சொல்லிடுறேன், 100 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப் ஆனால் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா கண்டினியூ பேட்டர்னில் ஓப்பன் ஆகினாலோ இல்லை கேப் டவுன் ஓப்பன் பண்ணாலும் கீழே டவுன் சைடில் நம்மளுக்கு சொன்ன லெவல் 25,700 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இதனால் அவங்களும் கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.